நெகேமியாவை பாருங்கள். அவர் ராஜாவுக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கும் பொழுது அவருடைய முகம் துக்க முகமாயிருக்கிறது. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ராஜா கேட்கிறார் அவரை பார்த்து, நீ துக்கமுகமாயிருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே? இது உனது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், என் சலமாகிய எருசலேம் நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கும் பொழுது நான் துக்க முகத்தோடு இருப்பது எப்படி, இராது இருப்பது எப்படி என்று நெகேமியா சொல்லுகிறார். இந்த துக்கம் எதினால்? என கண்பானவர்களை 1ஆம் அதிகாரத்தில் தேவனை நோக்கி அவர் மன்றாடி ஜெபிக்கிறார். அவருடைய மன்றாட்டு ஜெபம் 4வது வசனம் சொல்லுகிறது, அவர் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி எருசலேமுக்காக ஜெபித்த அந்த ஜெபம் அவரை துக்கமாய் மாற்றிற்று. சந்தோஷமாய் தெய்வ சமூகம் சென்றவன் தெய்வ பாரத்தை பெற்று துக்கத்தோடு வந்து நிற்கிறான். இதுவும் ஜெபத்தின் அனுபவம் தானே? என்றாகிலும் அனுபவித்திருக்கிறீர்களா? இன்றே அர்ப்பணியுங்கள்.